फ्रेंड्स इनकी இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான வெண்டைக்காய் சாம்பார். அதாவது 10 நிமிஷத்தில் குக்கரில் வச்சு நம்ம ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக. ஸோ வழக்கம் போல் என்னோட இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட இந்த சேனலுக்கு புதுசாக வர்றவங்க என்னோட இந்த வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான வெஜிடபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கிறேன், ஒரு 5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கறிவேப்பிலை. நான் ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ் வெண்டைக்காவை எடுத்துருக்கிறேன். பிஞ்சு வெண்டைக்காவாக நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், 1/2 கிலோ வெண்டைக்காய். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு 200 கிராம் துவரம்பருப்பை நல்லா கழுவி குக்கரில் போட்டு வச்சுருக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கிறேன்னு. இப்போது இந்த துவரம்பருப்போடு சேர்த்து நம்ம நறுக்கி வச்சுருக்க மிளகாயை போட்டுக்கலாம். அப்புறம் பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். அப்புறம் தக்காளி சேர்த்ததும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மாத்திரம் உப்பு சேர்த்துக்கிறேன். இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு நம்ம இப்போ குக்கரில் விசில் வைக்க போகிறோம். குக்கரில் ஒரு 4 விசில் மாத்திரம் வச்சு எடுத்துக்க போகிறோம். குக்கரில் இப்போ 4 விசில் வச்சு எடுத்தாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், பருப்பு எந்த மாதிரி வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்ததான் நம்ம முதல்ல மல்லித்தூள் சேர்த்துக்க போகிறோம். மல்லித்தூள் இந்த ஸ்பூனுக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 3லேருந்து 3.5 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் அதே ஸ்பூனுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன், 1.5 ஸ்பூன் மட்டும். அடுத்து நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதாவது ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க, நான் இவ்வளோ தான் சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு நெல்லிக்காய் சைஸில் புளி அது அழகாக பிசைஞ்சு விட்டு அதில் நான் போட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா முதல்ல 4 விசில் வச்சு எடுத்த அந்த பருப்போடையே நான் எல்லாத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த சூட்லேயே போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்து நான் ஏற்கனவே கழுவி வச்சுருக்கிற வெண்டைக்காயை நறுக்கி சின்ன சின்னதாக நறுக்கி இப்படி ஒரு சட்டியில் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வதக்கிக்கிட போகிறேன். ஏன்னா இதில் உள்ள அந்த பிசு தன்மை போயிடும். ஒரு 3 நிமிஷம் வதக்கின அந்த வெண்டைக்காயை இப்போ நான் அதில் சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், நம்ம மஞ்சள் பொடி எல்லாமே போட்டோம், அந்த தூள்லாம் போட்டதில் அதில் நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம். கடைசியாக வெண்டைக்காயை எல்லாம் சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த வெண்டைக்காய் எல்லாத்தையுமே உள்ளே நம்ம தட்டியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த பருப்போட ஏற்கனவே வெந்த அந்த பருப்போட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம். இப்போது அந்த வெண்டைக்காவை மாத்திரம் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அதோடு சேர்ந்து இந்த மசாலா தூளையும் வேக வைக்க போகிறோம். அதுக்காக அதே மாதிரி குக்கரில் வச்சு நம்ம ஒரே ஒரு விசில் மாத்திரம் வச்சு எடுத்துக்க போகிறோம். 5வது விசிலு. இப்போ பாருங்கள், ஒரு விசில் மாத்திரம் வச்சு எடுத்துருக்கு. நல்லா ஆவி பறக்குது, கிளியர் ஆயிடுச்சு. பாருங்கள், வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அருமையான வெண்டைக்காய் சாம்பார். வெண்டைக்காய் சூப்பராக வெந்துருச்சு, குழையாமல் வெந்திருக்குது. நம்ம ஒரு விசில் மாத்திரம் வச்சா இப்படி வரும். கூட ஒரு விசில் வச்சிட்டிங்கன்னா வெண்டைக்காய் குழஞ்சிரும். ஸோ இந்த பதத்தில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம டோட்டல் ஒரு 5 விசிலோட நம்ம வெண்டைக்காய் சாம்பாரே முடிஞ்சிருச்சு. 10 நிமிஷத்தில் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நீங்கள் அந்த சூட்டில் மல்லித்தலையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெண்டைக்காய் சாம்பார் 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்ததாக இந்த வெண்டைக்காய் சாம்பாருக்கு தாளித்து ஊற்றிக்கலாம். அதுக்கு சட்டி சூடானதும் நான் ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு எடுத்துக்கிறேன். சட்டியை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துருக்கிறேன் ஒரு டேஸ்ட்டுக்காக. அப்புறம் ஒரு 3 சின்ன வெங்காயம் சின்னதாக வெட்டி போட்டிருக்கிறேன். அடுத்து கறிவேப்பிலை. இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு முடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, தாளிச்சாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தாளிச்சதை எடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாம்பாரில் கொட்டிக்க போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சது. அருமையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதுபோல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோவை பொறுமையோடு வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் SMS ஃபுட் மாஸ்டரோட அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.